பழனி நெய்க்காரப்பட்டியில் ஒரு புதிய உதயம். ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு. எங்களின் சிறப்பு அம்சங்கள்: பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள், தரமான தார்சாலைகள், அழகிய மின் விளக்குகள், சிசிடிவி கேமரா வசதி. ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் PRG, ரிப்ஸ், ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள், பழனி ஆண்டவர் மகளிர் கல்லூரி, வங்கிகள் உள்ளது. மேலும் வங்கி கடன் வசதி செய்து தரப்படும். லயன் K மணிமுத்து 9442027557, லயன் J விக்டர் 9715018504. 2:30க்கு படுத்து 4 மணிக்கு எழுந்து 4:30க்கு தயாராகி 5 மணிக்கு பழனி ஆண்டவரை தரிசிக்க வந்துட்டேன். பழனி மலையடிவாரத்தில் எனக்கு நீண்ட நாள் ஆசை, நம்முடைய பழனி ஆண்டவரை பார்க்க வேண்டும், முருகனை பார்க்க வேண்டும் என்று. அதைவிட முக்கியமாக அங்கே உள்ள போகர் சமாதியை பார்க்க வேண்டும், புலிப்பாணி சித்தர் சமாதியை பார்க்க வேண்டும் என்று ஆசை. நம்முடைய மக்களோட மக்களாக கலந்துவிட்ட ஒரு கடவுள்தான் பழனி ஆண்டவர். அவர் தமிழ் கடவுள் என்று தமிழ் மக்களால் போற்றப்படக்கூடிய பெருமைக்குரியவர். எனக்கு எந்த நேர்த்திக்கடனும் கிடையாது. மொட்டை போடுவதற்காக நான் வரவில்லை. பரீட்சையில் பாஸ்போர்ட் முருகா என்று கேட்பதற்கு வரவில்லை. தேர்தலில் நிறைய இடங்களை எனக்கு வாங்கித்தா என்று கேட்க வரவில்லை. அல்லது அமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் பதவி அல்லது முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்பதற்கு நான் வரவில்லை. எமது முன்னோர்கள் வாழ்ந்த இடம் அது, அதை பார்க்க வந்தேன். 5000 வருடங்களுக்கு முன்னர் பிறந்தவர் போகர் என்று அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள். ஐயன் திருவள்ளுவன் கூட 2000 ஆண்டுகள் தான். 5000 வருடங்களுக்கு முன்னால் பிறந்த ஒருவர் இந்த மலையிலே வந்து, அப்போதெல்லாம் இந்த விஞ்சி கிடையாது, ரோப் கார் கிடையாது. எப்படி இதற்கு படி அமைத்தார்கள், எப்படி அவ்வளவு உயரத்திலே போய் கோயில் கட்டினார், எப்படி முருகனுக்கு அவர் சிலை அமைத்தார், இதுவெல்லாம் நமக்கு வியப்பை தருகிற வரலாறு. இது புராண கதைகள் அல்ல, வரலாறு. போகர் வாழ்ந்தார், இங்கே உயிரோடு சமாதியானார் என்பதும் வரலாறு. நம்மள மாதிரி சராசரி மனிதராக சாகல, அப்படி அவரே விரும்பி சமாதி ஆயிட்டார். அதான் மூச்சை உள்ளுக்கு கொண்டு போய் உச்சியில் வைத்து மூச்சை நிறுத்திடுறது, அதான் ஜீவ சமாதி. காற்று வெளியே போகாது. நம்மள மாதிரி சராசரி மனிதர்கள் செத்தா உடம்புல இருக்கிற காற்று போயிடும். காற்று நின்று போச்சுன்னா வெளியே போச்சுன்னு அர்த்தம், வெளியே போயிடுச்சுன்னா உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். நாம இறந்தா காற்று வெளியே போயிடும், உடல்ல இருக்காது, அந்த மூச்சு காற்று இருக்காது. சித்தர் மாதிரியான ஆட்கள் மூச்சு காற்றை வெளியே விடாமல், அதே நேரத்தில் சுவாசத்தை உள்ளேயும் இழுக்காமல் ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திடுறது. அப்படியே அந்த கலை அவர்களுக்கு தெரியும். உடலில் இருக்கிற மூச்சு காற்று வெளியே போக விடாமல் உள்ளுக்குள்ளேயே தேக்கி வைப்பது, அடக்கி வைப்பது. அதன் பிறகு அவர்கள் செயலிழந்து போவார்கள். அது உயிர் இருப்பதாக பொருள் இல்லை, ஆனால் செத்து போனதாகவும் பொருள் இல்லை. உயிர் இருப்பதாகவும் பொருள் இல்லை, ஆனால் செத்து போனதாகவும் பொருள் இல்லை. அந்த நிலையில் இருப்பதுதான் ஜீவ சமாதி. அப்ப இன்னும் போகர் அங்க இருக்கிறாரு, அவர் உயிரோட தான் இருக்கிறாரு, ஆனா உயிரற்றவராக இருக்கிறாரு. ஜீவ சமாதி நிலையிலே இருக்கிறார் 5000 ஆண்டுகளாக. இப்படி ஒரு நம்பிக்கை. ஆனால் அவர் பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார். நவ பாஷாணங்களை கொண்டு, பாஷாணம்னா நஞ்சு, நச்சு பொருள்களை கொண்டு முருகனுக்கு சிலை வைத்தார். அது சாட்சியமாக இருக்கிறது அந்த முருகன். ஆகவே போகர் நடமாடிய இடம், புலிப்பாணி சித்தர் வாழ்ந்த இடம், அவருடைய வாரிசுகள் ஜீவசமாதியான இடம், அதனை பார்க்க வேண்டும்,
தமிழர்களில் நானும் ஒருவன் என்கிற அந்த உணர்வோடு போகரின் வாரிசுகள் அப்படின்னா ஆண்ட பரம்பரை என்கிற வாரிசு அல்ல, தமிழர் பரம்பரை என்கிற வாரிசு. அந்த உணர்வோடு இன்றைக்கு நான் 4 மணிக்கே எழுந்து முதல் பூஜை 5:30 மணிக்கு, அப்பதான் நீங்க சாமியை ஃப்ரீயா பார்க்க முடியும்ட்டாங்க. முதல் முறையாக அவரை மிக அருகிலே அமர்ந்து நான் அவரை பார்க்க, அவர் என்னை பார்க்க நேருக்கு நேராக அமர்ந்து அவரை தரிசிக்கிற வாய்ப்பை பெற்றேன்.